பிராய்லர் கோழி என்ற ஒன்றை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா நம்மளுடைய இந்த நான்வெஜ் தேவை பூர்த்தியாயிருக்குமா? மதுரையில் இரவு வேளை உணவுக்காக தந்தையும் மகளும் சிக்கன் சாப்பிட சென்று அவர்களுக்கு என்ன ஆனது? கோழியிலேயே பிராய்லர் கோழியிலேயே எத்தனை வகை உண்டு? ஃப்ரிட்ஜில் வச்ச கோழியை சாப்பிடலாமா? ஃப்ரிட்ஜில் வச்சு 3 ஸ்டார் ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே, அது சரியா? வணக்கம், இது எம்பிஆர் மீடியா. இன்னைக்கு நாம இந்த பிராய்லர் கோழிகள் அதை பற்றி நம்மளுடைய மக்கள்கிட்ட ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. பிராய்லர் கோழி சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதா இல்லை தீமையா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த பிராய்லர் கோழி என்பதை இந்த உலக வர்த்தகத்தில் அறிமுகப்படுத்தாமல் இருந்திருந்தா நம்முடைய நான்வெஜ் தேவையில என்ன ஆகும் பார்த்துக்கோங்க. சிட்டியில் வளர்றவங்கெல்லாம் பிராய்லர் கோழி இல்லைன்னா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க என்று ஈஸியாக சொல்வார்கள். எப்படி இப்போ சிட்டியில் உள்ளவங்களாம் நாட்டுக்கோழி எப்படி வளர்க்க முடியும்? ரொம்ப ரிஸ்க்கு, வளர்க்கவே முடியாது. ஆக அந்த பிராய்லர் கோழி என்பது உலக வர்த்தகத்தில் மிக சரியான, மிக பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு. இன்றைய நம்முடைய நான்வெஜ் தேவையை கிட்டத்தட்ட ஒரு 85% இந்த பிராய்லர் கோழி தாங்க ஈடு செய்யுது. மதுரையில் இரவு வேளை உணவுக்காக ஹோட்டல்ல போய் தன்னுடைய சொந்த பொண்ணை 7 வயசு சிறுமியை கூட்டிட்டு போய் ஹோட்டல்ல சிக்கன் சாப்பிட போனவங்க திரும்பி சிக்கன் சாப்பிட்டு தூங்கும்போது அந்த பொண்ணு இறந்து போயிடுது. ஏன் காரணம்? ஸ்டார் ஹோட்டல்களில், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுகளில் சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இதுதாங்க காரணம். ஆக ஃப்ரிட்ஜில் வச்சு கோழியை யூஸ் பண்ணதை முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. 1. 2, கோழியில், நம்மளுடைய பிராய்லர் கோழியில் எத்தனை வகைகள் உண்டு இது யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. பிராய்லர் கோழிகளில் முட்டையிடும் லெகான் வகையும் சதைக்காக, கறிக்காக மட்டுமே வளர்க்கப்படும் பிராய்லர் வகையும் உண்டு. ஆக முடிந்த வரை லெகான் கோழிகளை வாங்கி சாப்பிடுவது மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமானது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற டவுட்டு, பிராய்லர் கோழி நல்லதா நாட்டுக்கோழி நல்லதா? இரண்டுமே ஹீட்டு தான். ஆனால் நாட்டுக்கோழி, அந்த நாட்டுக்கோழியில் உள்ள சூடு அது உடலுக்கு ஆரோக்கியமான சூடு, அவ்வளவுதான். ஆக பிராய்லர் எல்லோரும் நாட்டுக்கோழி கிடைப்பதில்லை. பிராய்லர் தான், நம்ம பிராய்லர் கடையில் முன்னாடி போய் நிற்கிறோம். இருந்தாலும் இந்த கிடைக்கிற பிராய்லரை உண்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பிராய்லர் சூடானது யார் யாரு எந்தெந்த உடல் வகையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பார்த்தா, இந்த குறிப்பா பைல்ஸ் உள்ளவங்க, ஹீட் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, உடல் சூடு அதிகமாக உள்ளவர்கள் முடிந்த அளவுல வெயில் காலங்கள்ல இந்த பிராய்லர் கோழி கறியை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அப்புறம் பார்க்க போனா பிராய்லர் முட்டை. இந்த பிராய்லர் முட்டை நம்ம அன்றாட உணவுப் பொருட்களில் எல்லாவற்றிலுமே கலந்து போயிட்டு இருக்கு. இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. பிராய்லர் முட்டைகள் குழந்தைகள் கொடுப்பது நல்லதா? முடிஞ்ச வரை இந்த கிராமத்தில் உள்ளவங்க நாட்டுக்கோழி முட்டை தான் குழந்தைகளுக்கு அவிச்சு கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய புரோட்டீன், இரும்பு சத்து போன்ற வைட்டமின் தேவைகள்லாம் இந்த நாட்டுக்கோழி முட்டை சரி பண்ணுது. ஆக பிராய்லர் முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டை குழந்தைகளுக்கு நல்லது. பெரியவர்கள் பிராய்லர் முட்டையை எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டைக்கு நம்ம எங்கே போறது? கடைகளில், மளிகை கடையில் ஒரு முட்டை 15 ரூபாய் என்று விற்கிறார்கள். ஆனால் பிராய்லர் முட்டை அதே நாட்டுக்கோழி முட்டையை விட அந்த புரோட்டீன் தேவையை, தேவைப்படும் விட்டமின்கள் தேவையை சரி செய்து. ஆக பிராய்லர் முட்டைகளை நம்ம தினசரி உண்ணலாம். அடுத்து இந்த பிராய்லர் கோழிக்கு ஊசி போட்டு வளர்க்குறாங்களாமே, இந்த கேள்வி நம்முடைய மக்களிடையே வெகுவாக பரவி இருக்கிறது. உண்மையிலே சொல்ல போனா கோழி வளர்ப்பு முறையில் ஒரு கோழிக்கு ஒரு ஊசி என்று வைத்தால் கூட இன்றைக்கு அந்த கோழி பண்ணையார்கள் எல்லாம், அந்த கோழி பண்ணை முதலாளிகள் எல்லாம் புலம்புறது எது தெரியுமா? இந்த கோழியோட ஃபீட்ஸ், உணவுப் பொருட்கள் விலை ஏறி போச்சு. இந்த கோழி உணவுப் பொருட்கள் விலை ஏறி போனதுனால அதுலயே அவங்க சமாளிச்சு வர முடியாம திணறாங்க. இந்த லட்சணத்துல போய் அவங்க ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு ஊசி என்பது அது எட்டாத சாத்தியம். இது ஒரு பொய்யான தகவல், இது ஒரு தவறான தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஆக எந்த கோழிக்கும் இன்ஜெக்ஷன் போடுவது இல்லை என்பது ஊர்ஜிதமாக ஒரு ஆய்வின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கோழிக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்காக இன்ஜெக்ஷன் போடுவாங்களா?
இன்ஜெக்ஷன் போட மாட்டாங்க. கோழியோட கண்ணுல ஒரு சில டிராப்ஸ் சொட்டு மருந்து விடுவாங்க. அது கோழி வந்து இந்த பிராய்லர் கோழி வந்து நோய் வாய்ப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த சொட்டு மருந்தை போடுறாங்க. மற்றபடி இன்ஜெக்ஷன்லாம் போடுறது கிடையாதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிராய்லர் கோழிகள்லயே லெக்கான் வகை இருக்குது பார்த்தீங்களா? முட்டையிடும் கோழி. அது வந்து நம்மளுடைய நாட்டுக்கோழியை விட நாட்டுக்கோழி ஈக்குவலா நல்ல புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் நிறைந்தது. இந்த லெக்கான் வகைகளை நாம் வாங்கி உண்ணுவது மிக சிறப்பு. நம்ம மட்டன் சாப்பிடும்போது நல்லா எலும்பை உறிஞ்சி கடிச்சு சாப்பிடுவோம். அது மாதிரி சிக்கன் எலும்பை சாப்பிடலாமா? கண்டிப்பா கூடவே கூடாது. ஏனென்றால் சிக்கனில் எலும்பு விஷம். அப்ப எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை உறிஞ்சுவாங்களே, கண்டிப்பாக கூடவே கூடாது. சிக்கனில் கறியை மட்டும்தான் சாப்பிட வேண்டும். அது மாதிரி சிக்கன் குழம்பு வைத்து விட்டு நைட்டு வச்சுட்டு காலையில அதை சூடு பண்ணி சாப்பிடுறது கூடவே கூடாது. இவ்வாறு சிக்கனை முறையாக பயன்படுத்தி வந்தால் அது ஒருபோதும் தீங்கே கிடையாதுங்க. நல்ல புரோட்டீன். இப்ப ஜிம்முக்கெல்லாம் போறவங்க பாத்தீங்கன்னா டெய்லி கண்டிப்பா ஒரு 1 கிலோ சிக்கனை அவிச்சு சாப்பிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஆளவந்தான் திரைப்படத்துல கமல்ஹாசன் வந்து உடம்பு போடுறதுக்காக, அந்த மொட்டை கமல் உடம்பு போடுறதுக்காக டெய்லி 2 கிலோ சிக்கனை அவிச்சு திம்பாரு. 2 கிலோவோ 5 கிலோவோ அப்படிங்கிற தகவல் சொல்லுவாங்க சினிமா துறையில. அது மாதிரி சிக்கன் வந்து நல்லா உடம்பு போடுறதுக்கான நல்ல ஒரு புரோட்டீன். ஆக சிக்கனை முறையாக பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிறேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கனுடைய ஈரல், சிக்கனுடைய ஈரலை குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அது மிகவும் நல்லது. மண்ணீரல், கல்லீரல் இதை சிக்கன் குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணலாம். அது நல்ல ஒரு குழந்தைகளுக்கு ஏற்றமான ஒரு செரிமானத்துக்கு தகுந்த ஒரு உணவுப் பொருள் தான் கோழி ஈரலும், கல்லீரலும், மண்ணீரலும். ஆக நாம் பிராய்லர் கோழியை எந்தவித அச்சமும் இன்றி சாப்பிடலாம். அதில் முட்டையிடும் லெக்கான் கோழியாக இருந்தால் மிகவும் சிறப்பு. ஆக நம்ம இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே நீங்க பிராய்லர் கடைக்கு போனீங்கன்னா லெக்கான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.